தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா பொண்டாட்டி நானும் இப்படி யோசிச்சாலே அவளையே நான் இப்படிலாம் யோசிக்காதமான்னு சொல்லிட்டு வரேன். இங்க என்னால ஏன் பொண்டாட்டி இப்படி யோசிச்சுட்டு இருக்கான்? இங்க பாடி சொல்லி அப்படிலாம் எதுவும் கிடையாது. மாமாவுக்கு முதல்ல மனஸ்தாபம் இருந்தது, பிடிக்காமலாம் ஒன்றும் இல்லை. இப்ப மாமா நம்மளை ஏத்துக்கிட்டாருல, மாமா ஏத்துக்கிட்டு மாப்பிள்ளன்னு உயிரே விடுறாரு. என்ன இதை விட வேற என்னடி வேணும்? அப்புறம் என் அக்கா பத்தி உனக்கு தெரியாதா? அவளுக்கு பணம் இருந்தாதான் நல்லவங்கன்னு அர்த்தம், பணம் இல்லாதவங்க நல்லவங்களே இல்லைன்னு ஆவாகிறாதுல அர்த்தம். இங்க பாரு, அனு சொல்லிட்டானு உன் மனசப்பட்டு குழப்பிக்க கூடாது. நீதான் அனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்க நீ என்னமோ உன் மனசப்பட்டு குழப்பிக்கிட்டு இந்த மாதிரிலாம் யோசிக்காதமா. அப்படின்னா நமக்கு எதுவும் ஆகாது. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, கூடிய சீக்கிரமே நீங்க நல்ல விஷயம் சொல்லுவேன். ஏய், நமக்கு கல்யாணம் இப்ப தண்டியா இருக்கு. கல்யாணம் ஆனதும் ஒன்னும் சேர்ந்துடலாம். இப்பதான் கொஞ்சம் நல்லா சேரவே ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் வேணும். இங்க பாரு, நம்ம லைஃப்ல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அனு லைஃப்லயும் கூடிய சீக்கிரம் நல்ல விசேஷம் கண்டிப்பா நடக்கும். ஆமா மாமா, அனு விஷயத்துலயும் நடக்கணும், நம்ம விஷயத்துலயும் நடக்கணும். நடக்கும்ல மாமா, எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகாதுல்ல. ஏய், என்னம்மா எதுக்கு இப்ப இப்படிலாம் யோசிக்கிறான்? இப்படிலாம் யோசிச்சு உன்ன நீ எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிறேன்? அந்த பாடி துளசி, அப்படிலாம் எதுவும் நம்ம விஷயத்துல நடக்காது. நீ வேணா பாத்துட்டே இரு, கூடிய சீக்கிரமே இந்த மாமா கிட்ட நல்ல செய்தி சொல்லுவேன். அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம்டி. எடுத்த எடுப்புல என்ன நடக்கணும்னா எப்படி? சரிங்க மாமா, இருந்தாலும் என் மனசுக்கு ஒரே குழப்பமா இருந்ததா, கூடவே பயமாவும் இருந்தது. அதான் துளசி, என் சூரியன் கூட இருக்கிற வரைக்கும் என் துளசிக்கு எதுவும் ஆகாது, போதுமா? எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நம்பிக்கையா இருடி, எல்லாமே நல்லதாவே நடக்கும். என் அக்காலாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு பிடிக்கலையாமா, அதனால இவளுக்கு எதுனா ஆயிடுமாமா. ஏய், அப்படியெல்லாம் நம்ம விஷயத்துல எதுவும் ஆகாது. அவளுக்கு ஜாம் 2 குழந்தை பிறக்குது, நமக்கு அதை விட அதிகமாவே பிறக்கும். வெயிட் பண்ணி பாரு. அதை விட அதிகமாவா? அதிகமாலாம் வேணாம் மாமா, நமக்கும் 2 போதும் மாமா. பொண்ணு பையன் ஒண்ணு, 2 போதும். 2 போதுமா? ஏய், நான் எக்கச்சக்கமான கணக்கு வச்சிருக்கேன். நீ என்ன 2ஓட போதும்ன்றான்? எனக்கு 2 போத்தாது, நிறைய வேணும். நிறையவா? ஐயோ மாமா, ஏன் உடம்பு தாங்காது. அழகா ஆசைக்கு ஒண்ணு ஆசைக்கு ஒண்ணுன்னு 2 போதும் மாமா. என்னடி 2ஓட போதுங்கிறான்? எனக்கு ஒரு 5 6 வேணுமே. 2ஓடலாம் நிறுத்தக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 5 இல்ல 6 எனக்கு பெத்து கொடுறி போதும். அம்மாடியும் 5 இல்ல 6 ஆசைப்படலாம் மாமா. அதுக்கு நீ இப்பயே ஆசைப்படக்கூடாது. 5 6 பெத்து கொடுத்தா நீங்க உங்க குழந்தைங்களோட மட்டும்தான் கொஞ்சிட்டு இருப்பீங்க, என்னை பார்க்கவே மாட்டீங்க. அதனால 5 6 வேணாம், 2 மட்டும் போதும். 2 பெத்து கொடுத்தாதான் அத்தை ஒன்று மாமா ஒன்று வச்சு விளையாடுவாங்க. அப்ப நீங்க என்ன மறுபடியும் கஞ்சிட்டு இருப்பீங்கல்ல, அப்படிதானே மாமா? எனக்கு கொஞ்சம்லாம் இருக்க மாட்டீங்களா? அது புரிய உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தானடி, அந்த 5 6 பிறக்கும். உனக்கு கொஞ்சம் இருப்பனா என்ன? 5 6 கேட்கறது என் பொண்ணாடிய கொஞ்சிறதுக்கு தானே. போங்க மாமா, சும்மா சும்மா அப்படி சொல்லாதீங்க. 2 மட்டும்தான், 2 போதும். ஆசைக்கண்ணு ஆசைக்கண்ணு போதும். என் பொண்ணாடி எது சொன்னாலும் ஓகே தான். 2 மட்டும் போதும், அவ்வளவுதானே? அப்ப 2 மட்டும் பார்த்துக்கோ. சரி, இப்படி வாயில பேசிட்டு இருந்தா எப்போ ஆசைக்கொன்னு வெளியே வராது? நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாதானே அதெல்லாம் வெளியில வரும். அதனால ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சாருக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட்டு நம்ம ஊருக்கு கிளம்புறோம், தெரியும்ல? இப்போ ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இனிமே எந்த ப்ராசஸாக இருந்தாலும் நம்ம ஊருக்கு போய் நம்ம வீட்டில் நம்ம பெட்ரூம்ல தான். அதனால எதுவாக இருந்தாலும் அங்கே வச்சுக்கலாமா? துளசி, ஊருக்கு கிளம்ப இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. 3 மணி நேரத்துல எத்தனை ரவுண்டு வேணாலும் போயிட்டு வரலாமா? போங்க மாமா, நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் போய் உங்கள் ட்ரெஸ்ஸு ஏன் ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன். அப்புறம் ஏதாவது திங்ஸ் எல்லாம் இங்கே விட்டுட்டு போய போகிறோம், அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் இந்த 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நைட்டு முழுக்க ட்ரை பண்ணணும்ல, போங்க போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. போங்க மாமா. துளசி, எனக்கு 2 மணி நேரம் போதும்டி. தூங்குறதுக்கு 2 மணி நேரம் போதும். பேலன்ஸ் 1 மணி நேரம் சும்மாவே இருக்கலாம். அந்த 1 மணி நேரத்தை நம்ம யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண என்ன பண்ணலாமா? மாமா பாரு, இதோட இந்த பக்கம் எப்போ வருவோம்னு தெரியாது.
அதனால ஹனிமூன் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு போனோம்ல, அதுக்காக தான் சொல்றேன். அந்த 1 மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண வேணும், அழகாக ஸ்பெண்ட் பண்ணிடுவோமா? எனக்கு வேலை இருக்கு. உங்க பக்கத்துல இருந்து நீங்க இப்படி ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க. நான் போறேன். அடி எங்க போறேன்? இங்க பாருடி, மாமா சொல் பேச்சு கேட்டீங்கன்னா இதுல சாஃப்டா நடக்கும், இல்லைன்னா அட்டெம்ப்ட் ரேப் தாண்டி. மாமா ஏமா நமக்கு வேணும்னு கேட்கும்போது கொடுக்கணுமா? அது நல்ல பண்ணாட்டிக்கு அழகுமா? என்னம்மா கொடுக்குறியாமா? நான் வேணும்னு சொல்லிட்டேன் மட்டும் இவர் சரின்னு போயிடுவாரு. அதான் முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன? அப்படி வழியும் போங்காட்டி. மாமா கண்ணே உனக்காகத்தான் இங்க இருந்த வரைக்கும் செம்ம ஜாலியா இருந்ததுல்ல? ம் ஆமா, ரொம்ப ஜாலியா இருந்தது. என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும் தான் நீங்க கூட்டிட்டு வந்தது. என்ன இன்னும் 1 வாரம் இங்க இருக்கலாமா? ஐயோ இன்னும் 1 வாரமா? வேண்டாம் வேண்டாம் மாமா, இங்க இருக்க பிடிச்சிருக்குதான். ஆனாலும் நம்ம வீட்டை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் மாமா. அத்தை மாமா கதிர் யாழினி ஜீவானா அப்படின்னு நிறைய பேரை மிஸ் பண்றேன். நம்ம நேத்து மாவையும் சேர்த்துதான் ரொம்ப மிஸ் பண்றேன். நம்ம அங்கேயே போலாம் மாமா, அதான் நல்லா இருக்கு. இங்க யாருமே இல்லாம நீங்களும் நானும் மட்டும், அதெல்லாம் ஓகே. ஆனா இல்லை, எல்லா நேரமும் எனக்கு அப்படி இருக்க பிடிக்கல. அதனால நம்ம வீட்டுக்கே போலாம் மாமா. அடிய பொண்டாட்டி, அவன் இஷ்டப்படி தாண்டி எல்லாமே நடக்கும். போகலான்னா போகலாம், இன்னும் 2 நாள் இருக்கலாம்னா இருக்கலாம். என் பொண்டாட்டி என்ன சொல்றாலும் அதுபடிதான் செய்வேன், போதுமா? வேண்டாம் மாமா, நம்ம அங்கேயே போயிடலாம். நம்ம அங்க போலாம் தான். நானும் உன்ன மாதிரி எல்லாரையும் மிஸ் பண்றேன் தான். ஆனா என்ன, நம்ம ரூம்குள்ளேயே இருந்தாலும் நம்மளால தனியா கொஞ்ச நேரம் கூட பேச முடியாதுடி. அதுக்குள்ளதான் என் அக்காவுக்கு மூக்கு வேர்த்துருமே. நீங்க சொல்றது சரிதான். ஆனா எல்லா சமயமும் அப்படி நடக்காது மாமா. அண்ணி எப்பயாவது ஒரு டைம் தான் அப்படி பண்ணுவாங்க. அதுக்காக எல்லா சமயமும் அப்படி பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை. நம்ம 2 பேரும் தனியா பேச நிறைய நேரம் கிடைக்கும். நம்ம ரூம்குள்ள நம்ம தனியா பேசிக்க போறோம். அப்புறம் என்ன மாமா? நீங்க சொல்ற மாதிரி நமக்கு தனிமை கிடைச்சா சந்தோஷம் தான். அது கிடைக்காத போது தானே டென்ஷன் தலைக்கிறது. மாமா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அது விடுங்க, நம்ம போகலாம். நம்ம போனதான் அங்க எல்லாரையும் பார்க்க முடியும். நான் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அதுலயும் நம்ம தியா குட்டியை ரொம்ப மிஸ் பண்றேன். தியா குட்டிக்கு வாங்கின பொருள் எல்லாம் எத்தனை பேர் கொடுக்கணும்ல? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோம், கிளம்பிடும் சரியா? சரிங்க மாமா. வாசம் அது என் மேல வீசும், நேரம் இப்போ நெருங்கி வந்துருச்சு. அம்மம்மா குண்டு மல்லியாள இப்ப தூக்குது, அழகா கிட்ட வந்து மூடு ஏத்துது. சிரிக்கும் கொலுசு இப்போ வேற சொல்லுது, அதுக்கும் இதுக்கு சேர்த்து ஆட்டம் போடுது. கம்மணி இருக்க குஜியா குஜியா, கம்மணி இருக்க ருஜியா ருஜியா. ரகசகலதுக்கு மதனா மதனா, நான் ராக்கரி தருவேன் ரசனா ரசனா. ஏங்க அது ஒண்ணும் இல்லைங்க, அவன் சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கான். அவ குரலே அப்படித்தானே, அது உங்களுக்கு கத்தன மாதிரி இருந்தது, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, நீங்க இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க போங்க, உங்களுக்கு நான் டிஃபன் கொண்டு வரேன், சாப்பிட்டுட்டு பிபி மாத்திரை போட்டு பாருங்க, போங்க. அவ சொன்னது எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இங்க பாரு சௌந்தர்யம், முன்னாடி மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன். முன்னாடி பருவதம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாலே தான் அமைதியா இருந்தேன். இப்ப அவளே மாறி போயிருக்கான். உனக்கு என்ன இப்ப, உனக்கு என்ன பிரச்சனை? துளசி மேல எதுக்கு இவ்வளவு கோவத்தை இது பண்ற? என்னப்பா எனக்கு ஒண்ணு புரியல. ஆளாளுக்கு என்னமோ என்னை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன அவன் மேல கோவம்? எனக்கெல்லாம் எந்த கோவமும் கிடையாது. ஒரு வீட்டுக்கு வந்த மருமக எப்படி இருக்கணும்னு நான் சொல்லி கொடுக்கறேன். இது தப்பா என்ன? அவ இந்த வீட்டுக்கு வந்த மருமக மாதிரியா பண்ணிட்டு இருக்கான்? என்னமோ இந்த வீட்டு மகாராணி மாதிரி ஆடிட்டு இருக்கா. சௌந்தர்யம் வாய மூடு. என்ன அப்ப கிட்ட எது பேசிட்டு இருக்கா? பருவதம் பேசணும். ஆமா, என்னமா சௌந்தர்யா கேட்டா, வீட்டுக்கு வந்த மருமக எப்படி இருக்கணும் நீ சொல்லி தெரியும். உன் மாமியார் வீட்டுல நீ மருமகளாவா நடந்துக்கிட்ட? அப்படி கேளுங்க மாமா, எனக்கும் ரொம்ப நாள் இந்த சந்தேகம் இருந்தது. நானும் கேட்கல தான் நினைச்சேன். நல்ல வழியா என் சர்வா இன்னைக்கு நீங்களே கேட்டுட்டீங்க. உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா நடந்துக்கிட்டாளா இல்லையான்னு
நீங்களே எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க மாமா. பாருங்க இப்ப தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை? அவளை என்ன நான் கண்டிச்சு அனுப்பி விடுறேன், நீங்க போங்க. செல்வதம் அமைதியா இரு. என்னம்மா சௌந்தர்யா, நான் கேட்டதுக்கு பதிலே காணும். என்னப்பா என்ன மருமகளா நடந்துக்கல? என் மாமியார் வந்து கேட்டு பாருங்க, நான் நல்ல மருமகளா தான் நடந்துக்கிட்டேன். உங்க மருமக மாதிரி ஒண்ணு கிடையாது. இப்போ ஒரு நாளாவது என் அம்மாக்கு நீ நல்ல மருமகளா நடந்திருப்ப. நீங்க நல்ல புருஷனாவும் உங்க அம்மா நல்ல மாமியாராவும் நடந்துட்டா நானும் நல்ல மருமகளா தான் நடந்திருப்பேன். எங்க அம்மா அப்பா மாதிரி உங்க அம்மா அப்பா இருக்காங்களா என்ன? இல்லல்ல, அப்ப நானும் இப்படிதான் இருப்பேன். அப்பா என்னப்பா சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்களும் அம்மாவும் துளசிக்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, ஆனா ஏன் மாமியார் மாமனார் எனக்கு அப்படி நடந்துக்கலையே. அப்போ அவங்க எனக்கு எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படித்தானே நான் நடந்துக்க முடியும். அந்த வகையில நான் நல்ல மருமக தான். சௌந்தர்யா கூட கூட பேசிக்கிட்டு இருக்காத. அப்பா சொல்றாருன்னா அப்படியான்னு கேட்டுட்டு உள்ள போ. அதை விட்டுட்டு பிரச்சனை பேர் சாக்கிட்டு இருக்காத. ராத்திரி நேரத்துல அவருக்கும் உடம்புக்கு கெடுதல், உனக்கும் உடம்புக்கு கெடுதல். சொன்னா கேளு, போய் பாடு. இல்லம்மா, இது பிரச்சனைன்னு வந்துருச்சுல, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போக மாட்டேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஏன்பா அப்படி என்னப்பா உங்க மருமக வரும்போது வாரிக்கிட்டு வந்துட்டா? இந்த அளவுக்கு நீங்களும் அம்மா மாறி மாறி அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நீங்க சப்போர்ட் பண்றது பத்தாதுன்னு என் தம்பிக்காரன் ஊர்ல உலகத்துல ஒரு பொண்டாட்டியே பார்த்தது இல்லாத மாதிரி அவன் தான் என்னமோ புதுசா பொண்டாட்டி வச்சிருக்க மாதிரி பொண்டாட்டின்னு மொத்தமாவே பொண்டாட்டி தாசனாவே மாறிட்டான். சௌந்தர்யா, நீ தேவையில்லாம பேசிட்டு போற. வீணா மாமாவை கோவப்படுத்திட்டு இருக்காத. சொன்னா கேளு, வா ரூமுக்கு போவோம். பாருங்க நீங்க அமைதியா இருங்க, நான் என் அப்பா அம்மா கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். பெருசா மருமகளை பாத்துட்டாங்க. மருமகளை எல்லாரும் இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வரீங்க அவளுக்கு. என்னமா அவ வரும்போதே கோடி கோடியா அப்படி அள்ளி வாரிக்கிட்டு வந்த மாதிரிதான். இப்ப எதுக்கு போய் நடிச்சீங்க? போய் மூடு மாமா. அதனால நீங்க பண்ணது ரொம்ப தப்பு மாமா. மாப்பிள அவ பேசுறத கேட்டுதானே இருந்தீங்க. அவர் கை நீட்டலனா அவ வாய் அடங்கவே அடங்காது. அவர் பண்ண சரிதானே மாப்பிள? நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? ஆமா சார், மாமா பண்ணது தப்பு தான். மாப்பிள என்னையா பேசிட்டு இருக்க நீனு? எனக்கு தெரியும் நான் பண்ணது சரிதான். அதானே, எனக்காக என் வீட்டுக்காரர் கேட்டா கூட அவர் வாயும் சேர்த்து அடைச்சிருங்க. ஏதோ இப்பதான் என் வீட்டுக்காரர் எனக்காக சப்போர்ட் பண்ணணும்னு வாய் திறந்திருக்காரு, அந்த வாயை அடைச்சிருங்க. மாமா நீங்க அடிச்ச அடியில அவ சுருண்டு விழுந்திருக்கணும். ஆனா நீங்க என்ன தொட்டு பாக்குறீங்க. அடிக்க தெரியல மாமா உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் பலமா கொடுத்திருந்தா அவ வாய்க்கு மொத்தமா மூடி இருக்கும். அது சரி, அதான பார்த்தேன். மாப்பிளையாவது சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரதாவது கொஞ்ச நேரத்துல நானே அதிர்ந்துட்டேன். ஆமா சார், எனக்கு மாமா விட பல மடங்கு கோபம் வருது. நான் ஒரு அடி அடிச்சேன், அந்த ஒத்த அடிக்கு உங்க பொண்ணு தாங்க மாட்டான். நான் கை நீட்டா தப்பாயிடும்ல. அதான் மாமா அடிச்சது சரிதான், அடிச்ச அடிதான் தப்பு. கொஞ்சம் அடி கொஞ்சம் கம்மியா விழுந்திருக்கு. பலமா கொடுங்க மாமா, அப்பதான் அவ வாயை மொத்தமா மூடுவா. குடும்பமா சேர்ந்து எல்லாரும் என்ன அசிங்கப்பட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? என்னமா சொல்ற? அம்மா ஒன்னு அடிச்சலாம். குழந்தை அடிச்சிருக்க, ஏன் உனக்கு அறிவு இல்ல? எதுக்கு அந்த குழந்தை அப்படி அடிச்ச? எப்படி அம்மா எதுக்கு அடிச்சா? உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? ஒரு தம்பியோட வாழ்க்கையை இப்படி நாசமாக்கணும்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் என்ன பொண்ணு? ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? ரெண்டாவது குழந்தைக்கு அம்மா ஆக போற. அவங்க இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது. அப்படி உனக்கு என்னடி போறாம? மாமா உங்க பொண்ணுக்கு இது என்ன ரொம்ப பெரிய விஷயமா என்ன? இதெல்லாம் சின்ன விஷயம். அடுத்தவங்களை எப்படி கெடுக்கணும், அடுத்தவங்களை எப்படி வருத்தப்பட வைக்கணும், அவங்க மனசை எப்படி நோகடிக்கணும்ன்றதெல்லாம் உங்க பொண்ணுக்கு கை வந்த கால. அப்படிதானே சௌந்தர்யா? இப்ப என்ன ஆளாளுக்கெல்லாம் என்ன வேணுமோ கொலக்குத்தவாளி மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. குழந்தைய போய் ஒரு ரூம்ல படுக்க சொன்னது ஒரு தப்பா? ஆமா, நான் மாசமா இருக்கேன்ல, என்னால நிம்மதியா தூங்க முடியல. கொஞ்சம் ஃப்ரீடமா தூங்கணும்ல, அதனால போய் அங்க படுன்னு சொன்னேன். ராத்திரி நேரத்துல எழுந்து ஓயாம அழுதுட்டே இருக்கேன். என்னால பார்க்க முடியலதான் அவர் ரூம்ல போய் படுன்னு சொன்னேன். என்னமோ தப்புன்ற மாதிரி எல்லாரும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஏண்டி சௌந்தர்யா, அப்படி குழந்தை உனக்கு தொல்லையா இருந்தா ஏன் கூட அனுப்பிட வேண்டியதானே? நான் பாத்துக்க போறேன். என் பேத்தி எனக்கு பாத்துக்க தெரியாது? அம்மா வாயை மூடுமா. வயசான காட்டுல என்ன நீ எவ்வளவுமா பாத்துட்டு இருப்ப? அப்பாவை பாக்கணும் போத குறைக்கு இவளையும் நாங்க அனுப்பி விடுவேனா? ஏன் உங்க மருமக சும்மா தானே இருக்கா? பாத்துக்கிட்டோம் தான் அனுப்பல. வாயெல்லாம் உடச்சிடும் பாத்துக்க. வாயை மூடு. எத்தனை வரும் அடிச்சாலும் கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் அறிவு வராதுல. ஆமா என்ன கேட்ட? கோடி கோடியா எடுத்துட்டு வந்துட்டாளாமா. அவளோட கோடியில தான் நீ இப்ப வாழ்ந்துட்டு இருக்க. தெரியும்பா, நீங்க இததான் சொல்லுவீங்கன்னு எனக்கு எப்பயோ தெரியும். அப்பா சும்மா ஒண்ணு இந்த சொத்தெல்லாம் நம்ம கிட்ட வரல. அம்மா நியாயமா காசு கொடுத்துதான் வாங்கியிருக்காங்க. இப்ப இது நியாயப்படி பார்த்தா நம்ம சொத்து தான். நம்ம சொத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஒண்ணு அந்த பிச்சைக்காரி சொத்துல வாழல. சௌந்தர்யா, எல்லா விஷயமும் தெரிஞ்சு தேவையில்லாம பேசாத சொல்லிட்டேன். நானே பண்ண தப்புக்கு எத்தனையோ தடவை மனசு வருந்துட்டேன். ஆனா இன்னமும் என் மனக்குமரனுக்கு விட தெரியாம இருக்கேன். அமைதியா இருந்துரு. நியாயமா நான் எந்த சொத்தையும் வாங்கலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவளோட சொத்துல வாழ்ந்துக்கிட்டு அவளையே பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு இருக்க. நியாயமா பார்த்தா நீ தாண்டி பிச்சைக்காரி. உனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவை இல்லாம பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன்னா
இனி இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. ஐயோ மாப்பிள, நாளைக்கு உன் பொண்டாடி புள்ளிய கூப்பிட்டுட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு. ஐயோ மாமா, இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வராதன்னா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு நம்ம நாளைக்கு இப்ப டைம் ஒன்றும் பெருசா இல்ல, மணி 10 தான் ஆகுது. இப்ப கூட நாங்க கிளம்ப ரெடியா இருக்கோம். என் பொண்டாடி வாடி என் மாமனாரு என்னை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாரு. சாரி, என்ன மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே போன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமும் நம்ம இங்க இருக்க கூடாது. நமக்கு இருந்தா ஆசைங்க. கிளம்ப போலாம். நான் ஏன் போகணும்? அதெல்லாம் என்னால போக முடியாது. இது என் அம்மா வீடு. நான் எங்க இருந்து போகணும்? நான் இங்கதான் இருப்பேன். நாள போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். ஏண்டி, நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டா தின்றியா இல்லையா? உங்க அப்பா நம்மள விட்டு வெளியில போகணும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டாரு. அப்போ நான் இங்கதான் இருப்பேன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்கேன். வாய மூடுங்க, எனக்கு தெரியும். அப்பா, அப்படிலாம் என்னால வெளியில போக முடியாது. தெரியும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ஓ, உள்ள போய் பாடு. மாப்ள, அவளை கூட்டிட்டு போங்க. தியாவை என்கிட்ட கொடுங்க. தியா குட்டி, பாட்டிக்கிட்ட வாமா. இல்ல சார், நீங்க போய் நிம்மதியா பாடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் வா உள்ள. போடி, மாப்ள கூப்பிடறாருல, அமைதியா உள்ள போய் பாடுத்துரு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க இருந்த உங்க அப்பா கொடுத்ததை விட அதை விட டபுள் மடங்கு நான் கொடுக்க வேண்டியது வரும். என்னடி பொண்டாடி, வரியா? இல்ல அத்தை கொடுக்கறேன்னு சொன்னது டபுள் மடங்கு விட நான் பல மடங்கு கொடுப்பேன். வாங்கிக்கிறியா? எல்லாரும் என்னதான் கெட்டவனா பாக்குறாங்க. இப்ப நான் கோவப்பட்டேன், இந்த வீட்டுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்காது. அவளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டா? யாரெல்லாம் அவளுக்கு பறிஞ்சு கட்டிட்டு வராங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து அவளை வீட்டை விட்டு வெளியில தரத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அடிய துளசி, எனக்கு தெரியும் என்னைக்கு வந்தாலும் இந்த சொத்துக்கு நீதான் வாரிசுன்னு வந்து நிப்பேன்னு விட மாட்டேன். உன்னையே இந்த வீட்டை விட்டு வெளியே திறத்த வைக்கிறேன். அதுவும் உனக்காக வரைஞ்சு கட்டிட்டு வராங்க பத்தியா? இவங்க எல்லாரும் அவங்க வாயாலையும் வீட்டை விட்டு வெளியில போடி நான் என்ன சொல்ல வைக்கிறேன். அப்படின்னு சொல்ல வைக்கலாம். என் பேர் சௌந்தர்யா இல்ல. கிளம்பியாச்சா? போயிட்டு வந்துருமா? ஆமா மாமா, நான் ரெடி ஆயிட்டேன். மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சூர்யா அண்ணாவே வந்துருவாங்க. அப்ப அண்ணாவையும் கூட்டிட்டு போலாம்ல? நான் குட்டிமா, சூர்யா மச்சான் நைட் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு வராம ஸோ டயர்டா இருப்பாருமா. இப்போ நம்ம 2 பேரும் போய் பாக்குறோம். உனக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அந்த வீடை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங் சூர்யா மச்சானை கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஓகேவா? அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அட்வான்ஸா கொடுத்துடலாம். இந்த சிலக்குடி ஓகே தானே? ஆமால மாமா, நான் இதை யோசிக்கவே இல்ல. அண்ணா வந்துட்டு அண்ணா பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி மாமா, நீங்க சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். சரி வா மாமா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதேதான் எவ்வளவு குட்டிமா. சரி இரு, அத்தையை கூப்பிட்டு அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவோமா? ஆமா மாமா, இல்லைன்னா அம்மா நம்மள தேடிட்டே இருப்பாங்க. அம்மா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம். ஏடி சிலக்குடி. அத்தை அத்தை ஐயோ, நீ இந்த வீட்டுல தான் இருக்கியா? காலையே காணும். ஆமா, என்ன காலையில 2 பேரும் ஜோடியா கிளம்பி இருக்கீங்க? இந்த வீட்டுல தானே இருக்கும். ஆமா, நைட் என்ன பலமான இடியுடன் கூடிய மழை பெஞ்சது போல இருக்கு. ஏன்டா கேட்க மாட்டேன்? ஆமா ஆமா, நீ சொன்ன மாதிரி நைட்டு பயங்கர இடி, இடியும் மின்னலும் தாக்கு டக்குன்னு தாக்கிடுச்சு. ஆனா நீ இந்த இடி மின்னல கூட இருந்து வெளியில வரல போல இருக்கு. ஏன் மாப்ள, அவங்களால நிம்மதியா தூங்கிட்டு போட்டுமே, நமக்கு தான் நிம்மதியான தூக்கம் இல்ல. அவங்க தூக்கத்தையும் ஏன் கெடுப்பானே? அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எழுந்து வராமலாம் இல்ல கண்ணா. நாங்க எழுந்து வந்தோம். நாங்க வர டைம் தான் மாமா அண்ணி அடிச்சாரு. சரி, அந்த டைம் போல நாங்களும் வந்து நின்னா அன்னைக்கு இன்னும் டியூட்டியா ஃபீல் ஆகுமே தான் நாங்க வரல. அதனாலதான் நாங்க அப்படியே திரும்பி ரூமுக்கே போயிட்டோம். ஆனா என்ன பிரச்சனை மட்டும் கேட்டுட்டு தான் இருந்தோம். அப்ப எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். நான் கூட யோசிச்சேன்டா, என்னடா இந்த இடி இருக்குது, ஜீவா இன்னுமா எழுந்து வரலன்னு. அப்போ அந்த விஷயம் என்னன்னு பார்த்துட்டு தான் இருந்திருக்கேன். அப்படிதானே? ஆமாண்ணா, வந்தோம் 2 பேரும் வந்தோம். அதுக்கப்புறம் இங்க நடக்கிற பிரச்சனை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நம்ம இங்க வந்து நின்னா அவங்களுக்கு சங்கடமா இருக்கணும் தான் நாங்க 2 பேரும் ரூம்குள்ளே இருந்துட்டோம். ஆமா மாமா, நாங்க வந்தோமா, ஆனா மாமா தான் சொன்னாரு நம்ம அங்க போக கூடாது, இப்போ அது நல்லா இருக்காதுன்னு சொன்ன உடனே நாங்க மறுபடியும் ரூமுக்கே போயிட்டோம் மாமா. குட்டி, நீ வெளியில வராம இருந்தது நல்லதுதான். உன் அக்கா கிட்ட கொஞ்சம் தாலியே இரு. உன் அக்கா காத்துக்கிட்டு உன்கிட்ட பட்டுற போகுது. அதுவும் படாது, இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா அப்படிலாம் இல்ல, யாழ் குட்டி எப்பவுமே ஒரே மாதிரி தான். அவளுக்கு துளசினா அவ்வளவு இஷ்டம். அதனால அவ கண்டிப்பா அன்னி மாதிரி மாறவே மாட்டான். யாழினியே நான் வளர்க்கல, அதனால அவ கண்டிப்பா மாற மாட்டா. யாருமா, நீ எப்பவுமே இப்படியே இருமா. அத்தை, நீங்க ஏன் சங்கடப்படுறீங்க? நீங்க மாறின மாதிரி அவளும் ஒரு நாள் மாறுவாத்த. அவளுக்குள்ளயும் உள்ள நல்ல குணங்கள்லாம் இருக்கு. இப்ப அவ ஏதோ கோவத்துல இருக்கா, அவ்வளவுதான். அதுக்காக அவளை தப்பாலாம் நினைக்காதீங்க. அவளுக்கும் நல்ல மனசு இருக்கு அத்தை. ஏதோ ஒரு கோவத்திலயும் ஆதங்கத்திலயும் இருக்கான். சீக்கிரமே மாறுவா. நான் மாத்திருவேன் என் பொண்டாட்டியா. அண்ணா பரவாயில்லண்ணா, பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம இருக்கீங்க. டேய், அப்புறம் ஏன் பொண்டாட்டிடா? என் பொண்டாட்டிக்கு நான் தானே சப்போர்ட் பண்ணி பேச முடியும். அவன் நேரம் இருக்கும்போது சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இன்னும் 2 கொம்பு தலையில முளைச்சிடும் அவளுக்கு. அதனாலதான் அவ இருக்கும்போது அவளுக்கு திட்டா மாதிரி பேசுறது. இருந்தாலும் எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதனால அவன் மனசை மாறணும்ல, மாத்திடலாம், சீக்கிரமே மாத்திடலாம். ரைட்டுனா, நீங்க மாத்திருவீங்க. மனசை மாத்துறேன்னு சொல்லிட்டு 3ஆவதுக்கு ட்ரை பண்ணிடாதீங்க. நான் 3ஆவதுக்கு ட்ரை பண்றதுக்கிட்டோம். நீ எங்க முதலுக்கு இன்னும் வழியை காணும் போல இருக்கு. என்னடா எந்த சத்தமும் இல்லாம இருக்கேன். யாரும் சத்தம் தானே வந்துடும். நானும் யாரையும் வீடு பார்க்க போறோம்.
போயிட்டு வந்துடுறேன் அத்தை. ஜீவா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவசியம் நீங்க தனியா வீடு பார்த்தே ஆகணுமா என்ன? நான் தான் இன்னைக்கு அவ்வளவு தூரம் சொன்னேன் இல்லையா, எவ்வளவு நாளத்தை நான் இங்கே இருக்கிறது, அதெல்லாம் நல்லா இருக்காது. நானும் என் பொண்டாட்டியும் தனியா இருந்தாலும் நல்லா இருக்கும். அதனால என்னத்த இருக்கேன், தனியா இருந்தாலும் அப்பப்ப இங்க வந்து தானே போக போறோம். ஜீவா நீ எடுத்த முடிவு தான் சரி, உன் முடிவுல நீ மாறவே மாறாத. நான் பாரு வீட்டோட மாப்பிள்ளையாவே இங்கே தங்கிட்டேன். எல்லாம் என் பொண்டாட்டியால. அவளும் வரேன்னு சொன்னான்னு வச்சுக்கான், யாழு குட்டி மாதிரி அவளும் எல்லாத்துக்கும் தலையாட்டுறாமலா இருந்தா எப்பயோ தூக்கிட்டு கிளம்பிட்டு இருப்பேன். ஆனா அவளா வரவே மாட்டேங்கிறா. சரி அவளை விட்டுட்டு நம்ம போயிருக்கலாம்னு பார்த்தா அங்க இருக்கிறதுக்குள்ள இங்க ஏழையை கிளப்பி விட்டுறா. அதனாலதான் வீட்டோட மாப்பிள்ளை இங்கே தங்கிட்டேன் பாத்துக்க. என்ன மாப்பிள்ள நீங்க எப்படி சொல்லிக்கிட்டு? நான் ஜீவாவே போகாதன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ யார் சொன்னா நீங்க வீட்டோட மாப்பிள்ளைன்னுட்டு? எல்லாருக்கும் தெரியும் நீங்க வீட்டோட மாப்பிள்ளை தான் இல்லன்னு. ஆமாண்ணா, நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அண்ணா நீங்க அன்னைக்காக இங்க இருக்கீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க தனியா போய் எங்க வாழ்க்கையை பார்க்கணும்ல, அப்பதான் நல்லா இருக்கும். சீக்கிரமே அம்மாவும் மனசு மாறணும்ல, அதுக்காகவாது நாங்க எங்க வாழ்க்கையை வாழணும்ல. அதனால தானே அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா இவன் பிடிச்ச பிடிவாதத்திலே இருக்கானேன்னுட்டு கொஞ்சம் எங்க தனியா விட்டு பாருங்க. ஒருவேளை அம்மா மனசு மாறலாம்ல, அதுக்காக தான் அத்தை. ஆமா ஜீவா நீ சொல்றது ஒரு வகையில சரிதான். ஆனா யாருக்கு எதுவும் தெரியாதே. ஆளுக்கு தெரியலன்னா என்னத்த, ஏன்னா எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க பொண்ணு இல்லை, என் பொண்டாட்டியை கண் கலங்காம நான் காப்பாத்துவேன். நீங்க எப்போ வேணாலும் அங்க வரலாம், இவன் எப்போ வேணாலும் இங்க வருவான். போதுமா? குட்டி உண்மையிலே நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். என் தம்பி மாதிரி ஒருத்தவனுக்கு புருஷனா வரதுக்கு யாழ் சொல்ல ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஆமா மாமா மாமா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு. அம்மா துளசி அப்பா நீங்க தியா குட்டி இவங்க எல்லாரையும் விட்டுட்டு போறமேனு எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு. ஆனா மாமா தான் எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க. நம்ம தனியா இருந்தாதான் எங்க அத்தை மனசு மாதிரி எங்க கூட வருவாங்களாமா. அதனால நான் போனதானே கரெக்ட். அம்மா நீ வருத்தப்படாதம்மா, அதான் மாமா இருக்காங்களா, மாமா பாத்துப்பாங்க. நானும் நிறைய விஷயம் கத்துக்கிறேம்மா. யாழுமா நீ இப்படி பேசுறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஜீவா சொன்ன மாதிரி நீங்க தனியா இருக்கிறதா நல்லது. சரி ஜீவா நீங்க போய் வீடு பாத்துட்டு வாங்க. சாயங்காலம் சூர்யா வந்துருவாங்க. சூர்யா வந்ததும் அப்ப சூர்யாவை கூட்டிட்டு போய் காட்டு. ஆமா அத்தை, சூர்யா மச்சம் வந்ததும் அவர் கூட்டு போய் காமிச்சிட்டேன். நீங்களும் வரதா சொல்லுங்க, நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கு பால் காய்ச்சிடுவோம். நாங்க பாக்கிறதுக்கு என்ன இருக்கு ஜீவா, சூர்யா பார்த்து சரின்னு சொன்னா எங்களுக்கு சரிதான். உங்களுக்கு பிடிச்ச வீடா பாருங்க சரியா. இங்க பாரு பணம் இல்லையா அது இதுன்னு நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. நாங்களும் கொஞ்சம் கொடுத்து உதவலாம் தான், எங்க பொண்ணுக்காக நாங்களும் கொஞ்சம் கொடுத்து உதவணும்ல, அதை நீ தப்பா எடுத்துக்க கூடாது. அத்தை அந்த கஷ்டம் உங்களுக்கு தேவையே இல்லை. போதும் போதுங்கிற அளவுக்கு என்கிட்ட இருக்கு. என் பொண்டாட்டியை எப்படி வச்சு பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அத்தை. நீங்க கவலையப்படாதீங்க. உங்க பொண்ணை நீங்க பாத்துக்கிறத விட என் பொண்டாட்டியை நான் சிறப்பா பாத்துப்பேன். அது போதும் ஜீவா. சரிங்க அத்தை, கிளம்புறேன். அண்ணா நீங்களும் வாங்க, இன்னைக்கு தான் உங்களுக்கு வேலை இல்ல, வீட்டுல தானே இருக்கீங்க. வாங்க போயிட்டு வந்துருவோம். இல்லடா இப்ப நீ ஆளு கூட்டிட்டு போவோம். ஈவினிங் சூர்யா வரால, அப்ப போல எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வந்துருவோம். சூர்யா நீ நானு கதிர்னு நம்ம எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வந்துருவோம். இப்ப நீ ஆளு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வா. ஓ சரிங்கண்ணா, சரி கிளம்புறோண்ணா. அத்தை கிளம்புறோம், மாமா கிட்ட சொல்லிடுங்க. யாரு குட்டி கிளம்பலாமா? அம்மா போயிட்டு வரேம்மா. மாமா கிளம்புறேன். போய் பாத்துலாமா, உனக்கு பிடிச்ச வீடா பாத்துக்கலாம். சரியா? சரிங்க மாமா போயிட்டு வரேம்மா. ஜோமா ஜீவா பத்ரம். நீங்க கேட்ட மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். அக்கம் பக்கத்துல எல்லாம் எந்த பிக்கல் பெடுங்களும் கிடையாது. இங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சொந்த வீட்டுக்காரங்க தான். பெருசா வெளியில வந்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, கேட்டட் கம்யூனிட்டியும் இருக்கு. ஸோ பாப்பாவுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது, எல்லாமே சேஃப்டியா தான் இருக்கும் சார். புரியுது சார். ஆமா டபுள் பெட்ரூம் தானே? சார் இது டபுள் பெட்ரூம் இல்ல, சிங்கிள் பெட்ரூம் தான். நீங்க டபுள் பெட்ரூம் தான் சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதான் சிங்கிள் பெட்ரூம் இருந்தாலும் பாப்பீங்கன்னு நினைச்சேன். இது சிங்கிள் பெட்ரூம் தான் சார். இல்லைங்க நமக்கு டபுள் பெட்ரூம் தான் வேணும். நாங்க 2 பேர் தான், இருந்தாலும் எங்க வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் அடிக்கடி வந்து போவாங்க. அதனால எங்களுக்கு டபுள் பெட்ரூம் தான் வேணும். நம்ம வேற வீடு பார்க்கலாமே. அதுக்கு என்ன சார், இன்னும் கூட 2 வீடு இருக்கு, வாங்க அங்க போய் பார்ப்போம். அது டபுள் பெட்ரூம் தான். ரொம்ப தூரம் போகணுமா? இல்ல சார், இங்க தான் பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான். வாங்க. சரிங்க ஏழுமா போவோமா? சரி மாமா. நான் சொன்ன வீடு இதுதான். டபுள் பெட்ரூம் மட்டும் இல்ல, ட்ரிபிள் பெட்ரூமே இருக்கு. ஒரு ரூம் நீங்க ஷோ ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அது உங்க இஷ்டம், என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். வீடு ரொம்ப நல்லா இருக்கும் சார். உள்ள போய் பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாதான் இருக்கு. யாழ்குடி என்னம்மா உனக்கு பிடிச்சிருக்கா? மாமா எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. உள்ள போய் பார்க்கலாமா? அதுக்கு என்னடி, கண்டிப்பா போவோம். வாங்க பாப்பா உள்ள போய் பார்க்கணும்னு சொல்றாங்கல்ல, வாங்க வாங்க பாப்பா. இது ஹாலு, இது எல்லாமே ஃபர்னிஷ்டு தான். நீங்க எந்த திங்ஸும் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நான் காமிக்கிற எல்லா வீடுமே வித் ஃபர்னிஷ்டு தான் சார். நல்லா இருக்கு. யாழ்குட்டி என்னம்மா? மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அப்படியும் யாழ்குட்டி பிடிச்சாலே போதுமே. இன்னும் வாங்க, ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, அதையும் போய் பாத்துருங்க. பார்க்கலாம். இது டைனிங் ஹாலு. இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹால் கணக்குக்கு பெருசா தான் இருக்குமே. ஓகே யாழ்குட்டி நீ போய் உள்ள வீட்டெல்லாம் சுத்தி பாரு, நான் சார்ட்ட பேசிட்டு வரேன். போமா. சரி மாமா. அட்வான்ஸ் எவ்வளோ, ரெண்ட் எவ்வளோன்னு சொல்லிடலாமா? பாப்பா இருந்ததுனால சொல்லக்கூடாது சொல்லுவீங்க, அதான் இப்ப சொல்லலாமா? ஆமா, எதுவுமே நீங்க அவங்க முன்னாடி சொல்ல வேண்டாம். வீடு ரொம்ப பெருசா இருக்கு, அப்போ அமௌண்ட் பெருசா தான் இருக்கும், அப்படிதானே? ஆமா சார், ஏன்னா நீங்க தானே வீடு பெருசா வேணும்னு கேட்டிருந்தீங்க, அதனாலதான். பரவாயில்லைங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க என்ன அட்வான்ஸ் என்ன ரெண்ட்னு சொல்லுங்க, நான் பார்த்து முடிச்சிடறேன். சார் வாங்க, அந்த பக்கம் ரூம்ஸ் இருக்கு, அதையும் காமிக்கிறேன். வாங்க.
சார் கீழே 2 பெட்ரூம், மேல சிங்கிள் பெட்ரூம், அதுக்கு மேல போனீங்கன்னா டெரஸ் இருக்கு. டோட்டலாவே எல்லாமே ஃபர்னிஷ்டு தான். உங்களுக்கு எந்த திங்ஸும் நீங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஹவுஸ் ஓனர் கிட்ட நீங்க ஸ்ட்ரெயிட்டா பேசுறதுனால பேசலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்க, ஈவினிங் மச்சான் வராரு, அவரும் வந்துட்டு பார்த்ததும் இதையே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே சார், அதுக்கு என்ன, வந்து பார்க்கட்டும் சார். எல்லாரும் வீடு பார்த்தா தானே, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா தானே ஓகே பண்ண முடியும். வந்து பார்க்கட்டும் சார். ஓகேங்க. அப்புறம் இபில செப்பரேட் தான் சார், அது நீங்களே பார்த்து பே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹவுஸ் ஓனருக்குலாம் நீங்க எந்த அமௌண்ட்டும் கொடுக்க வேண்டாம், நீங்களே ஸ்ட்ரெயிட்டா இபி பே பண்ணிடலாம். ஓகே, வேற எந்த சார்ஜஸும் இல்லைல்ல சார்? மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கு, அதையும் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். ஓகேங்க, என்னென்ன சார்ஜஸ் முன்னாடி சொல்லிடுங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒன்று செப்பரேட்டா சொல்லாதீங்க. ஏன்னா என்னன்னு நம்ம பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தா தானே கரெக்டா இருக்கும். அதனால எது வந்தாலும் எனக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதெல்லாம் கவலையப்படாதீங்க சார். நீங்க வந்ததுக்கு அப்புறம் இதுன்னு நாங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்ல மாட்டோம், எல்லாமே முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். உங்களுக்கு ஓகேனா மட்டும் நம்ம முடிச்சிடலாம். சரிங்க, அப்ப ஈவினிங் மச்சான் வராரு, மற்றதை பார்த்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேங்க சார். பாப்பா உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீங்க போய் கூட்டிட்டு வாங்க, நான் வெளில வெயிட் பண்றேன் சார். ஆமா, நீங்க போங்க, நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். குட்டி, வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சா மட்டும்தான் ஓகே, இல்லைன்னா வேண்டாம். வேற வீடு பார்க்கலாமா? இல்ல மாமா, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன, ரொம்ப பெருசா இருக்கு மாமா. நீ வேலையில இருந்து வர வரைக்கும் நான் தனியா இருக்கணும்னு நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு மாமா. எவ்வளவு செல்லமே, நீ எனக்கு தனியா இருக்க போற? காலையில 2 பேருமே ஒன்னா தான் கிளம்ப போறோம், ஈவினிங் 2 பேரும் ஒன்னா தான் வீட்டுக்கு வர போறோம். இதுல யாழ் குட்டி மட்டும் இங்க தனியா இருக்க போறோம்? நான் தான் உனக்கு காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணவே போறேன். அதனால யாழ் குட்டி எந்த இடத்துல தனியா இருக்க மாட்டான், எப்பவுமே இந்த ஜீவா கூட தான் இருப்பான். போதுமா? அதனால யாழ் குட்டி பயப்படவே கூடாது. தனியாவே இருந்தாலும் யாழ் குட்டியுமா பயப்படக்கூடாது. ஓகேவா? ஆமால, காலேஜுக்கு போகும்போது 2 பேரும் ஒண்ணா போயிடுவோம், ஈவினிங் வரும்போது 2 பேரும் ஒண்ணா வந்துருவோம்ல. அப்ப எனக்கு பயம் இல்ல மாமா. தனியாவே இருந்தாலும் பயப்படக்கூடாது. சரி, வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே ஓகே பண்ணிடலாமா? சரி மாமா. ஆனா மாமா, பெருசா இருக்க வீடு, இதுக்கு காசு அதிகமா கேட்க மாட்டாங்க? அதெல்லாம் அதிகம்லாம் இல்ல, சும்மா கம்மி தான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? ஓகேவா? இதையே ஃபிக்ஸ் பண்ணிடலாமான்னு சொல்லு. கம்மியா? பரவாயில்ல மாமா, இவ்வளவு பெரிய வீடு கம்மியா தராங்கல்ல. அப்படியே ஓகே மாமா. என் ஆள் கட்டிக்காக எது வேணாலும் செய்வேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சொந்த வீடு வாங்கிடலாம், சரியா? இப்ப கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கொஞ்ச நாளைக்கு வாடகை வீட்டுல இருந்துப்போம், இன்னும் கொஞ்ச நாள்ல சொந்த வீடு வாங்கிடுவோம். மாமா, எனக்கு சொந்த வீடு, வாடகை வீடு இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. உன் கூட இருக்கணும், அவ்வளவுதான். நீ என்ன எங்க கூட்டிட்டு போய் வச்சிருந்தாலும் நான் இருப்பேன் மாமா. அதான் என் ஆள் குட்டி, இதுதான் என் ஆள் குட்டி கிட்ட ரொம்ப பிடிச்சது. இது போதும் நீ செல்லுமே. இது போதும் உனதன்புக்கு ஈடில்லை ஏதும். ஏனடி நீ என்னை இப்படி ஆக்குன? வங்க கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. போதும் நான் நிறைஞ்ச வழியற பூமி பந்து போல நான் தானா தொழுகிறேன்.